அதனால் நீங்கள் தான் அலர்ட்டாக இருக்கணும். அதனால் எப்போ சாப்பிட்டாலும் அசைவ உணவுகள் சாப்பிட்டால், எண்ணெய் பொருட்கள் சாப்பிட்டால், மசாலா ஐட்டங்கள் சாப்பிட்டால், சுடுதண்ணி தான் சாப்பிடுவேன் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டிங்கன்னா இது விசரல் ஃபேட்டாக மாறாமல் தடுக்கப்படும். உங்களுடைய ஃபேட்டி லிவர் குறைக்கப்படும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதனால் முதல்ல இந்த உணவுகளை தவிர்த்துக்குங்க. வேறு என்னெல்லாம் நான் வந்து ஃபேட்டி லிவரை வந்து கரைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது ஈஸியாக ஒரு உணவு முறைகளில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இரவு உணவு நீராவியால் வேக வைக்கப்பட்ட வெஜிடபிள்ஸ் பயன்படுத்தி பாருங்களேன். நீங்கள் இரவு உணவு மட்டும் கவனம் செலுத்துங்க, உங்களுடைய ஃபேட்டி லிவர் குறைஞ்சிடும். நீங்கள் இரவு உணவில் தான் தப்பு பண்ணியிருப்பீங்க, அதனால தான் ஃபேட்டி லிவர். நீங்கள் சாப்பிட்டு உடனே போய் படுத்துருப்பீங்க, அதனால தான் அந்த ஃபேட்டி லிவர்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா படுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேங்க, வேலை முடிச்சுட்டு அதனால் 10:30 மணிக்கு சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டேங்க. 11 மணிக்கு லிவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ இந்த சாப்பாடுகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை பண்ணவா, இந்த கழிவுகளை நீக்கிற வேலையை பண்ணவான்னு சொல்லி அவருக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது கழிவுகளாக தேங்கி ஃபேட்டி லிவர் அப்படின்ற நிலையை உருவாக்கி இருக்குது.